தூள். கிளர்ச்சி விவேகானந்தா வித்யாலயத்தினுடைய முதல்வரையும் இந்த மக்கள் விளக்கீட்டு அழைக்கின்றோம். திருமதி பங்குநாதன் ஏற்றி வைக்குமாறு என்பதுடன் அழைக்கின்றோம். வரவேற்பது என்பது தமிழர்களுடைய பண்பாடு. ஆகவே இங்கு உங்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எமது அபிஷேக் ஃபவுண்டேஷன் 3ஆம் ஆண்டு நுழைவு விழாவிலே அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் திரு பத்மநாதன் சஜீவன் அவர்களையும் அவரது நிகழ்வினை சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் திருமதி பத்மநாதன் பவானி அவர்களையும் மற்றும் விவேகானந்தா வித்யாலயத்தின் முதல்வர் ஜெயலட்சுமி மாணிக்கவாசகம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் நிகழ்வினை கௌரவிக்கும் முகமாக கௌரவ விருந்தினர்களாக இங்கு வருகை தந்திருக்கும் திரு ஜெயாளன் தேசிய இளைஞர் சேவை மன்ற அதிகாரி அவர்களையும் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட ஊடக அமைய தலைவர் சப்தசங்கரி ஞானசங்கரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் எமது அபிஷேக் ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்வாக இந்த மேடையை அலங்கரிக்க வருகின்றது வரவேற்பு நடனம் ஒன்று. இந்த வரவேற்பு நடனத்தினை கிள்ளி விவேகானந்தா வித்யாலய மாணவர்கள் அரங்கிலே உங்களுக்காக நிகழ்த்துவர்.
கவிதை வழங்க இது பரவாயில்லை அதான் மாணவியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இந்நிகழ்வினுடைய கதாநாயகனாக வீட்டிருக்கின்ற திரு அபிஷேக் அவர்களுடைய பொன்னாடை மற்றும் மாலை அணிவிக்கும் நிகழ்வு அரங்கிலே இடம்பெறும். இதற்காக நாம் அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் திரு அபிஷேக் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இந்த பொன்னாடையினை வழங்குவதற்காகவும் மாலையினை அணிவிப்பதற்காகவும் பொன்னாடை வழங்க நமது அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் சு நிதர்சன் அவர்களையும் மாலை அணிவிப்பதற்காக நமது ஃபவுண்டேஷனுடைய பணிப்பாளர் சு லிசந்தன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். இவ்வரவேற்பினை பெற்றுக்கொண்ட திரு அபிஷேக் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வினுடைய தலைமை உரை இடம்பெறும். தலைமை உரையினை நமது நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் மன்னிக்க வேண்டும் தலைவர் திரு சு நிதர்சன் அவர்கள் அரங்கேற்றுவார். நன்றி. அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் திரு அபிஷேக் அவர்களே, அவரின் பாரியார் அவர்களே, அபிஷேக்கின் தாயார் அவர்களே, எமது பாடசாலையின் இந்த வித்தியாலயத்தினுடைய முதல்வர் அவர்களே, அபிஷேக் ஃபவுண்டேஷனில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய அங்கத்தவர்களே, ஏனைய சமூக தொண்டு நிறுவனங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உறுப்பினர்களே, அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய ஆலோசகர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இந்நேர மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
எனது தலைமை உரைக்குள் நுழைகிறேன். வறியவர்க்கு ஒன்று ஈவது ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. அதாவது கொடையினுடைய சிறப்பு இங்கு சொல்லப்படுகின்றது என்னன்னு சொன்னால், கொடுப்பது இன்பம்தான். ஆனால் யாருக்கு கொடுப்பது இன்பம்? அதாவது வறுமையை உணர்ந்து வறியவருக்கு நாங்கள் ஒன்றை கொடுப்பதே கொடையாகும். மற்ற எல்லாம் நாங்கள் பயன் கருதி கொடுக்கின்ற ஒன்றாகவே அமையும். எனவே நாங்கள் கொடுக்கின்ற கொடை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வறுமை உற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற போது முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு வறுமை இருக்க வேண்டும். நாங்கள் கொடுப்பதனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றம் இருக்க வேண்டும். அவ்வாறான கொடையை வழங்கி கொண்டிருக்கின்ற அபிஷேக் ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனுடைய தலைவராக இருப்பதையிட்டு நான் பெருமைப்படுகிறேன். ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்த அபிஷேக் ஃபவுண்டேஷனை ஆரம்பித்து எமது மக்களுக்கான உதவிகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதற்காக தனது அவாவை, தனது பேராசையை நிறைவேற்றுவதற்காக தொடர்ச்சியாக உழைத்து கொண்டிருக்கும் திரு அபிஷேக் அவர்கள் இங்கு வந்ததையிட்டு நாம் பெருமைப்படுகிறோம். அத்தோடு இந்த அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய வரலாறு 3 வருடங்களாக இருந்தாலும் அதனுடைய செயற்பாடுகள் அளப்பெரியது. இந்த 3 வருடங்களுக்குள் 80 லட்சத்திற்கும் அதிகமான செயல் திட்டங்களை, 80 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தினை இந்த செயல் திட்டங்களுக்கு இந்த அபிஷேக் ஃபவுண்டேஷன் வழங்கி இருக்கிறது. அவை அனைத்தும் எமது மக்களுக்கு பெரிய வாழ்வாதாரமாகவும் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்கின்ற ஒரு சக்தியாகவும் இருந்ததையிட்டு அபிஷேக் ஃபவுண்டேஷன் பெருமைப்படுகிறது. அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய செயல் திட்டங்கள் எவ்வாறு என்பதென்றால், பெண் தலைமைத்துவ குடும்பத்திற்கு அவர்களுக்கான வாழ்வாதார உதவியை வழங்குதல், அனர்த்த நேரங்களின் போது அந்த அனர்த்தத்தை தீர்த்து வைக்கும் முகமாக அந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை செய்துள்ளது. பயணத்தடை காலம், அதாவது கொரோனா காலத்திலே, கோவிட்-19 தொற்றுக்குள்ளான காலத்திலே பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்த போது மக்கள் வேலைகளின்றி வீடுகளிலே இருக்கின்ற போது அவர்களுக்கான உலருணவு பொதிகளை வழங்குதல், பாடசாலைகளுக்கான சீருடைகள், பாடசாலை மாணவர்களுக்கான புத்தகப்பை, அப்பியாச புத்தகங்கள் என்பன வழங்குதல். இது போன்ற பல்வேறான செயற்பாடுகளை அபிஷேக் ஃபவுண்டேஷன் செய்து வந்திருக்கின்றது. அத்தோடு கொரோனா விழிப்புணர்வு செயல் திட்டங்களிலும் அபிஷேக் ஃபவுண்டேஷன் செயல்பட்டு வந்திருக்கின்றது. அதாவது விழிப்புணர்வு சார்ந்த பதாகைகள், கையேடுகள் என்பன மக்கள் மத்தியிலே பிரசுரிக்கப்பட்டது. முகக்கவசங்கள், சானிடைசர்கள் என்பன மக்களுக்கு வழங்கப்பட்டு அந்த கொரோனா காலத்தில் மக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற செயல் திட்டத்தை அபிஷேக் ஃபவுண்டேஷன் முன்னெடுத்து சென்றுள்ளது. இவை அனைத்தும் அபிஷேக் ஃபவுண்டேஷனால் செய்ய முடிந்தது என்றால் அது ஒருவருடைய விருப்பம் அல்லது ஒருவருடைய ஆசை, ஒருவருடைய பேராசை என்று கூட சொல்லலாம். பேராசை பெருநட்டம் என்று சொல்லி நாங்கள் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒருவருடைய பேராசை தான் பெரிய நன்மைகள் நடப்பதற்கு, பெரிய பெரிய கொடைகள் வழங்குவதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. அது அபிஷேக்கினுடைய பேராசை என்று கூறலாம்.
தன்னை விடவும் தன் சுற்றத்தவரை விடவும் ஏனைய மக்களுக்காகவும் நான் உழைக்க வேண்டும். அந்த மக்களுக்கு கொடுக்கின்றவரையும் நான் உழைக்க வேண்டும். எனது உழைப்பு எப்போதுமே குறையக்கூடாது. அந்த உழைப்பால் உயர்ந்து எனக்கு மட்டுமல்லாமல் எனது நாட்டு மக்களுக்கும் அதை நான் வழங்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்ததனால்தான் இந்த அபிஷேக் ஃபவுண்டேஷன் தோன்றியிருக்கிறது. எனவே இங்கு மாணவர்கள் இருக்கிறார்கள். மாணவர்களுக்கும் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், அப்துல் கலாம் கனவு காண சொன்னார். அந்த கனவுகள் நித்திரையில் இருக்கின்ற போது வருவதற்காக இல்லை, நீங்கள் விழித்திருக்கின்ற போதே வருகின்ற கனவுதான் உங்களை உங்களது இலக்கை நோக்கி பயணிக்க செய்கிறது. அதை போன்று நீங்கள் ஒரு விடயத்தில் ஆசைப்பட்டால் அது வெறும் ஆசையாக இல்லாமல் பேராசையாக மாற வேண்டும். அந்த பேராசையை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். அந்த பயணத்தின் போது வருகின்ற சிக்கல்களை எல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடாது. சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்க்கை என்பது பிரச்சனைகளினுடைய அழகிய தொகுப்பு. இந்த பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாத ஒன்று. எங்களுக்கு சுவாரஸ்யமான ஒன்று தான் எங்களுக்கு பிடித்தமானது. எனவே இந்த பிரச்சனைகளை கண்டு நாங்கள் பின்னடைந்து விடக்கூடாது, எதிர்த்து செல்ல வேண்டும். உங்களுடைய கல்வி ரீதியான பேராசையாக இருக்க வேண்டும். சில பேருக்கு அதில் கூட கஞ்சத்தனம். ஒரு லொத்தர் சீட்டு எடுத்தா கூட அதில் எனக்கு 10,000 ரூபா விழுந்து விடக்கூடாதுன்ற ஆசை. 50,000 கோடி எனக்கு விழுந்து விட்டது என்று சிந்திப்பதற்கு, கனவு காண்பதற்கு அவர்களுக்கு கஞ்சத்தனம். உங்களுடைய சிந்தனையிலோ உங்களுடைய செயல்களிலோ கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இலக்கு எது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னராக அந்த இலக்கை நோக்கி நீங்கள் அடைவதற்கு என்ன வழி வகுக்கிறீர்கள், அதை அந்த வழியிலே செல்வதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே இன்று எனது இலக்கை அடைவதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நீங்கள் சிந்திக்கின்றவர்களாக மாற வேண்டும். அந்த சிந்தனை உங்களை உயர்வான இடத்திற்கு, நீங்கள் நினைத்த இடத்திற்கு கொண்டு சென்று சேர்க்கும். மாணவர்கள், நீங்கள் உங்களுடைய இலக்கு எது என்று சொன்னால், உங்களுடைய கல்வி ரீதியான இலக்கு, உங்களுடைய ரிசல்ட்ஸ், உங்களுடைய அடைவு மட்டம், விளையாட்டிலோ கல்வியிலோ சரி, நீங்கள் பெறுகின்ற பெறுபேறு, அதை நோக்கியதாக உங்கள் பயணம் இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் அதை பற்றிய சிந்தனைகள் உங்கள் மனதில் வந்து போக வேண்டும். அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். ஒரு இலக்கு எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றது என்றால், நான் அபிஷேக் அவர்களுடைய வாழ்க்கையிலே வைத்து சொல்கிறேன். அவர் இங்கிருந்து பல தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளின் மத்தியிலும் சவால்களுக்கு முகம் கொடுத்து அந்த சவால்களை வெற்றி கொண்டு அவர் ஆஸ்திரேலியா சென்று அவர் எவ்வாறு நான் உழைத்து முன்னே வர முடியும் என்பதை சிந்தித்து அந்த உழைப்பதற்கான அந்த வழியை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த இடத்திலே தான் நிலைத்து நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தார். அந்த சிந்தனையாலேயே அவர் அங்கேயே கற்று தனது இடத்தை தக்க வைப்பதற்கான அந்த கல்வியை பூர்த்தி செய்து ஒரு வெற்றியாளனாக அந்த சமூகத்திலே ஒரு தொழிலதிபராக, பலருக்கு வேலை வாய்ப்புகளை அளித்த தொழிலதிபராக இருந்து வருவதற்கு அவர் தனது இலக்கை முன்னமே ஆயத்தம் செய்துவிட்டார். அதை போன்று மாணவர்கள், நீங்கள் உங்களுடைய இலக்கை இப்போதே தெரிவு செய்து கொள்ளுங்கள். அதை நோக்கி பயணிக்கின்ற செயல்பாடுகளை அதை பிற்பாடு செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு இல்லாமல் இலக்கு என்பது எது என்று தெரியாமல் நீங்கள் பயணித்து கொண்டிருந்தால் நீங்கள் எங்கு சென்று சேர்வீர்கள் என்பது உங்களுக்கு புரியாத புதிராகி போய்விடும். எனவே தொடர்ந்து பல நிகழ்வுகள் இங்கு அரங்கேற இருப்பதனால்
எனது உரையை நான் நீட்டிக்கொண்டே செல்லாமல் இந்த விழா சிறப்பாக நடைபெற இறைவனை வேண்டி எனது தலைமை உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலேயுமே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். 2019ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 19ஆம் தேதி திரு அபிஷேக் அவர்களின் எண்ணத்திலே உதித்த இந்த நிறுவனம் 3 ஆண்டுகள் கடும் பிரயத்தனத்திற்கு மத்தியிலும் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் தமது நிறுவனத்தினுடைய உறுப்பினர்களுடைய அயராத வளர்ச்சியின் காரணமாகவும் முயற்சியின் காரணமாகவும் இன்று 3ஆம் ஆண்டு நிறைவையொட்டி 4ஆம் ஆண்டிலே நாம் இப்படி ஒரு விழாவை நடத்தி கொண்டிருப்பது எமக்கே பெருமை. அந்த நிகழ்வை தொடர்ந்து அந்த மதிப்பிற்குரியவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வுதான் தற்பொழுது அரங்கத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்விலே அந்த விருந்தினர்களை மேடையிலே உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பது அபிஷேக் ஃபவுண்டேஷன் உறுப்பினர்களுடைய ஒரு ஆசையும் ஆர்வமும் கூட. ஆகவே அவர்களை மேடையிலே ஆசனம் போட்டு அமர வைக்க அவர்கள் விரும்பிய காரணத்தினால் பிரதம விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மேடையிலே அமர வைக்க வேண்டப்படுகின்றீர்கள். தொடர்ந்து இந்த 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே அபிஷேக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையினை வெளியிடும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த அடையாள அட்டையின் எமது அமைப்பினுடைய கௌரவ செயலாளர் கீர்த்தனன் அவர்களை அபிஷேக் அவர்களுக்கு இந்த அடையாள அட்டையினை அணிவிக்குமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். இங்கே உங்கள் கரகோஷங்களோடு அபிஷேக் அவர்களுக்கு அந்த அடையாள அட்டை வெளியீடு இடம்பெறுகின்றது. இங்கே நடாத்த அன்புடன் அழைக்கின்றோம். இந்த வித்தியாலயத்தினுடைய முதல்வர் அவர்களை இங்கே சிறப்பு விருந்தினராக உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பான ஒரு நிகழ்வு. அபிஷேக் ஃபவுண்டேஷனின் 3வது ஆண்டு நிறைவு நிகழ்வும் 4வது ஆண்டின் ஆரம்ப நிகழ்வுமான இந்த இனிய நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற அபிஷேக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற எல்லோரையும் இணைத்திருக்கின்ற அபிஷேக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் ஸ்தாபகர் திரு அபிஷேக் அவர்களே, அவர்தம் பாரியார் அவர்களே, நான் நினைக்கிறேன் அவர்தம் அன்னையார் அவர்களே, இன்னும் இங்கே இணைந்திருக்கின்ற இணைய நிறுவனம் சார் அமைப்பு சார் உறுப்பினர்களே, அபிஷேக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் ஏனைய உறுப்பினர்களே, எங்கள் ஆசிரியர்களே, அன்பான பிள்ளைகளே மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கம். இங்கே நான் சிறப்பு விருந்தினர் உரை என்கின்ற போது பொதுவாக நாங்கள் ஒரு நிகழ்வுக்கு சென்றால் அது ஒரு விளையாட்டுப் போட்டியாகவோ அல்லது அவ்வாறாக வேறு நிகழ்வுகளாக இருக்கும். அந்த நிகழ்வுகளிலே அந்த நிகழ்வுகள் தொடர்புபட்டு சில விடயங்களை நாங்கள் கதைப்போம். ஆனால் இங்கே என்னுடைய மனக்கண்ணிலே பட்ட சில விடயங்களை நான் இங்கே கூறலாம் என விளைகிறேன். குறிப்பாக இந்த அபிஷேக் ஃபவுண்டேஷன் என்கின்ற பெயர் ஒரு வாரத்தினுள் எனக்கு அறிமுகமான ஒன்று. ஆனால் நான் நேற்றைய தினம் அவர்களுடைய அந்த லெட்டர் ஹெட்டினை பார்க்கின்ற போது 3 வருடங்களாக பாரதிபுரம் என்கின்ற முகவரியை தளமாக கொண்டு இயங்கிய ஒரு அமைப்பு. பாரதிபுரம் என்பது எங்களுடைய இந்த பாடசாலையில் இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு அண்மையில் இருந்தும் கூட நாங்கள் தெரிந்திருக்கவில்லை. ஏனென்றால் பாடசாலைக்குள் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பு குறைவுதான். அந்த வகையில் இந்த அமைப்பை நான் அறிமுகப்படுத்தியவர் முன்னொரு பொழுதிலே போதைப்பொருள் தொடர்பான ஒரு பெரிய விழிப்புணர்வினை எங்கள் பாடசாலை மாணவர்களை கொண்டு ஒரு பெரிய வீதி நாடகம் ஊடாக நடைமுறைப்படுத்துவதற்கு சமூகம் சார் செயற்பாட்டிற்கு அனுசரணையாளராக இருந்து தொடர்பாளராக இருந்து இந்த பாடசாலைக்கு வந்த செல்வி அவர்கள்.
மீளவும் பாடசாலைக்கு வந்தார். இவராக கால் பண்ணி கேட்டார், நிற்பீங்களா மிஸ்? ஓம். நான் இன்னொருவரை கூட்டிக் கொண்டு வருகிறேன், பிள்ளைகளுக்கு ஒரு உதவி கொடுக்க வேண்டும், கற்றல் உபகரணங்களை வழங்க இருக்கிறோம். சரி வாருங்கள். அந்த வகையில் வந்து கதைத்த போது இந்த அபிஷேக் நிறுவனத்தை ஃபவுண்டேஷனை சேர்ந்த தம்பி ஒருவரும் கூட வந்திருக்கின்றார். நான் கதைத்தேன். நிறுவனம் புதியது, செயற்பாடு. நான் முதலாவது கேள்வி கேட்டேன், எந்த ஒரு அரசியல் லாபமும் கருதி வருகின்றீர்களா? நிச்சயமாக அவ்வாறு இருக்காது என நம்புகிறேன் என்று சொன்னேன். ஏனென்றால் கூட்டிக் கொண்டு வந்தவர் செல்வி என்கின்ற பிள்ளை. எனவே இல்லை மிஸ், நாங்கள் அவ்வாறு இல்லை. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நான் அரசியலை வெறுப்பவர் அல்ல. ஆனால் அரசியல் இன்று பேரும் புகழும் சம்பாதிக்கின்ற ஒரு இடமாக மாறி இருக்கின்ற காரணத்தினால் அவ்வாறான முன்னுதாரணங்களை பிள்ளைகளுக்கு காட்டுவதை நான் பெரிய அளவில் விரும்புவதில்லை. அந்த இடத்திலே அவர் என்னிடம் சில விடயங்களை கேட்டார்கள். ஒரு வெல்கம் டான்ஸ், ஒரு நிகழ்வு. நான் அவர்களிடம், இந்த பிள்ளைகளுக்கு தான் உதவி செய்வீர்களா? எங்களுக்கு ஒரு பெரிய தேவை, அது உங்கள் பார்வையில் சிறிய தேவையாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் இரவு 8 மணி வரை வெளிமுற்றத்திலே இருந்து படிக்கிறார்கள், காப்பத்த சாதாரண தர பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு இந்த மேசைகள் தேவைப்படுகிறது. பிளாஸ்டிக் மேசை இருந்தால் நாளாந்தம் தங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த பலக மேசைகளை தூக்கி கொண்டு போய் வச்சு அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதற்கு பெரிய உதவியாக இருக்கும். எனவே இந்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை குறைத்து ஒரு தொகுதி பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்களை கொடுத்து அதில் அரைவாசிக்கு அவ்வாறாக மேசை வாங்க முடியுமா என நான் கேட்டேன். செய்ய முடியுமா? அவர் 2 பதில், முயற்சிக்கிறோம். எங்களுடைய ஃபவுண்டர் வந்திருக்கிறார், அவர் கட்டாயம் அதை செய்வார். எனவே எனக்கு இங்கே ஒரு விடயம் புலப்பட்டது. ஒரு நம்பிக்கை இந்த வந்தவர்களிடம் இருந்தது. எனவே ஓகே. இன்னியம் கேட்டார்கள். உண்மையாக இன்னியம் கஷ்டமான ஒன்று தான். அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் கஷ்டம், நான் டீச்சரோட கதைக்கோணும், 2 வருஷங்களாக எங்கள் பிள்ளைகள் செய்யவில்லை, பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருக்கிறது என்று சொல்லி செலவு தொடர்பிலே கதைத்தார்கள். உண்மையில் நாங்கள் நிதி என்பதை விட செயற்பாட்டை முக்கியமாக கருதுவதன் காரணமாக நிதி தேவை. ஆனாலும் கூட சரி, நான் யோசிச்சு சொல்கிறேன். ஆனால் அதை தொடர்ந்து செல்வி அவர்கள் சொன்னார், இந்த அபிஷேக் ஃபவுண்டேஷன், நான் மீள ஃபோனில் அவரோட கதைக்கே கேட்டேன், இந்த நிறுவனம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி ரன் பண்ணுது, இதில் இருப்பவர்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில் சொன்னா, மிஸ், இந்த ஃபவுண்டர் வந்து ஓப்பனாக 2 கைகளையும் இல்லாத ஆனால் இந்த சமூகத்தின் மீது அலாதி பிரியம் கொண்ட ஒருவர். இந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை தொடர்ந்து நான் என்னுடைய ஆசிரியருக்கு சொன்னேன், நாங்கள் இன்னியத்தோடு வரவேற்க வேண்டும், வேறு மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏன் என்றால் இவ்வளவோ வசதிகள் வாய்ப்புகள் நிறைந்து இருக்கின்ற பல்வேறு மக்கள் ஏழைகளை நோக்கி சிந்திப்பதில்லை, வறுமையானவர்களை நோக்கி சிந்திப்பதில்லை, தேவைப்படுவோருக்கு உதவுவதில்லை. ஆனால் சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியாது, கோயில்களை கட்டுவதிலும் அதை மீள மீள பூச்சி பூசுவதிலும் கோயில்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குவதிலும் இருக்கின்ற சிந்தனை சாதாரண ஏழைகளை நோக்கி நகர்வது மிக குறைவாக இருக்கின்றது. அந்த சூழலிலே இவ்வாறான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு வித்தியாசமான நபர் என்று என்னுடைய மனக்கண்ணிலே நான் நினைத்தேன். எனவே நாங்கள் முழு ஈடுபாட்டோடு இதனை செய்வதற்கு எங்களுடைய பாடசாலை ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அது இந்த உதவி தருவதற்காக அல்ல, எதுவுமே தராவிட்டாலும் கூட இந்த செயற்பாட்டினை நான் நிச்சயமாக செய்திருப்பேன். அதான் உண்மை. அந்த வகையில் நான் இன்று எதிர்பார்த்த போது நினைக்கவில்லை. மிக சிறியவர் தம்பி அபிஷேக்குக்கு எனது பாராட்டுக்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் குறிப்பாக உங்களை இந்த மனப்பாங்கோடு பெற்று வளர்த்துகின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய அந்நியார் பாராட்டுக்குரியவர். ஏனென்றால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. இந்த அன்னை நல்ல ஒரு பிள்ளையை இந்த மண்ணுக்கு பெற்று கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இங்கு முக்கியமான நிகழ்வு. எனவே அந்த வகையில் கடவுளுக்கும் இவ்வாறான மனநல சிறப்பான நலன்களோடு வாழ்கின்ற அபிஷேக் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் இறை ஆசி வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றேன். இது ஒரு விடயம். 2வது விடயம், இந்த ஃபவுண்டேஷன் பொதுவாக இந்த அமைப்புகளை நடத்துபவர்கள் தொடர்பிலே
என்னை தெரிந்தவர்கள் சிலர், தெரியாதவர்கள் சிலர் என்று இருக்கின்ற போது எனக்கு சற்று இவ்வாறான நிகழ்வுகளின் போது கொஞ்சம் கண்ட கண்ட பாட்டுக்களை போட்டு பிறகு கொஞ்சம் அந்த பெம்பலா திரிஞ்சு அப்படியான இளையவர்கள் அதிகம் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிறார்கள். எனவே இந்த ஃபவுண்டேஷனில் இருக்கின்றவர்கள் வயதில் இளையவர்கள். எனவே அவர்களுடைய செயற்பாடு எவ்வாறாக இருக்கக்கூடும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் முன் சிந்தனை எதனையும் வைத்திருக்கவில்லை. ஆனால் இந்த அபிஷேக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவருடைய உரை மிகச் சிறப்பானது. தேவைக்கும் காலத்துக்கும் ஏற்ப ஒரு நல்ல இளைஞனை நான் இந்த இடத்திலே சந்தித்தேன். எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு இடத்திலே பிள்ளைகளுக்கு சிறப்பாக அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு நல்ல தலைவராக இந்த ஃபவுண்டேஷன் தலைவர் இருக்கிறார். இவ்வாறான ஒரு நல்ல தலைவரை, நல்ல ஒரு இளைஞர் அணியை கொண்டு உங்களுடைய அமைப்பினை நீங்கள் சிறப்பாக செயற்படுத்துகின்ற போதுதான் இது வெற்றி அளிக்கிறது என நான் நினைக்கிறேன். எனவே இவ்வாறான இந்த இளைஞர் அணி, நீங்கள் ஆஸ்திரேலிய தேசத்தில் இருந்து உங்களுடைய அந்த தூர இலக்கு நோக்கி நகர்த்துகின்ற உங்களுடைய கனவுகளை இங்கே தாயகத்திலே நிறைவேற்றுகின்ற சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஃபவுண்டேஷனுக்காக உழைக்கின்ற அனைத்து உறுப்பினர்களையும் நான் பாராட்டுகின்றேன். நிறைவாக கல்விக்கு, சமூகத்துக்கு, இன்னும் வறுமைக்குட்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் உதவ நினைக்கின்ற உங்களுக்கு எங்களுடைய பாடசாலையின் சார்பிலே வாழ்த்துக்களை கூறுவதோடு, இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற பிள்ளைகளில் 30 மாணவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கற்பித்தல் உபகரணத்தை வழங்க இருக்கின்றீர்கள். அதேவேளை எங்களுடைய அந்த இரவு நேர வகுப்பிலே பிள்ளைகளுக்காக மேசைகளையும் வழங்குவதற்காக நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே எங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்று இவற்றை வழங்குகின்றமைக்காக உங்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பிலே நன்றியை தெரிவித்து, இவ்வாறான சிந்தனையுள்ள உங்களை பொறுத்தவரை நான் ஒரு சிறிய கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். பொதுவாக நாங்கள் கதைகளாக, சிறிய வீடியோ கிளிப்பாக பல்வேறு நெருக்கடிகள், காலில்ல, கையில்ல, கண்ணில்ல, இவ்வாறானவர்கள் இவ்வாறாக சாதித்திருக்கிறார்கள் என்பதனை பிள்ளைகளுக்கு காட்டியிருக்கிறோம். இன்று நிறைந்த சவால்களுக்கு மத்தியில் ஒரு தொழில் அதிபராக இங்கே கதைக்கிற போதுதான் நான் அறிகிறேன், இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய கருத்துரையிலே உங்கள் வாழ்வு குறிப்பை முடிந்தால் எங்கள் பிள்ளைகளோடு பகிர முடிந்தால் அது ஒரு பேருதவியாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் இங்கு நிகழ்வுகளுக்கு விருந்தினர்களாக எப்போதுமே அழைப்பது மிக கடினமான வாழ்க்கை சூழலில் இருந்து சமூகத்தின் முன்னணிக்கு வந்த பலரை அழைப்பதுண்டு. அது வைத்தியர்களாக இருக்கலாம். வயலிலே கூலி வேலை செய்து அம்மா வளர்த்த வைத்தியரை தான் நான் இங்கே விருந்தினராக அழைப்பேன். ஏனென்றால் அவர் தன்னுடைய கதையை சொல்ல வேண்டும். நாங்கள் வாழலாம் என்கின்ற நம்பிக்கையை எங்கள் பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டும். வாழ வேண்டும் என்கின்ற உறுதியான ஒரு உறுதியெடுப்பு என்கிற சூழலை ஏற்படுத்த வேண்டும் என. எனவே அந்த வகையில தான் எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே இந்த இதில் கலந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பமாகத்தான் நான் உங்களுடைய வரவே நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் கடந்து வந்த பாதை நிச்சயமாக கடினமானதாக இருக்கும். ஆனால் அதை ஒருபுறம் தூக்கி அறிந்து இன்று முன்னணியில் இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் நிதர்சனமாக இந்த நேரடியாக காண வேண்டிய தேவை எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்பதனால் தான் இவ்வாறான ஒரு சிறிய கோரிக்கையை விடுக்கின்றேன். அது உங்களுக்கு சாத்தியமாக இருந்தால் அல்லது இந்த ஃபவுண்டேஷன் சார்ந்து யாராவது அதனை பகிர்ந்தால் அது எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரலாறாக இருக்கும். கற்பனை வரலாறுகள் தேவையில்லை, கண்முன்னே உண்மை வரலாறுகள் மட்டும்தான் எங்களை நிறைவே வாழ வைக்கும், உயர வைக்கும் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர் உரையாற்றி சென்ற பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து 2022ஆம் ஆண்டுக்கான அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய ஆண்டு நிறைவிலே இந்த பாடசாலையினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக சில உதவிகளை எமது ஃபவுண்டேஷன் ஆற்ற கடமைப்பட்டிருந்தது. அந்த வகையிலே மேசைகள் கையளிக்கும் நிகழ்வு தற்பொழுது அரங்கிலே இடம்பெறும். இந்த மேசையினை திரு அபிஷேக் அவர்களும் அவரது துணைவியார் மற்றும் தாயாருடன் இந்த மேசையினை பெற்றுக்கொள்வதற்காக அன்புடன் அழைக்கின்றோம் பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களை மற்றும் பாடசாலை மாணவியர் சார்ந்து இருவரை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அதிபருடன் இந்த மேசையினை பெற்றுக்கொள்வதற்காக
அனைவரும் கரகோஷம் தட்டி இந்த மேசையினை பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் கையளிக்கும் நிகழ்வு இதோ. தொடர்ந்து பேச்சு இடம்பெறும். பேச்சினை மகள்நிலா அவர்கள் அரங்கிலே நிகழ்த்துவார். தன்னம்பிக்கை இருந்தால் வானமும் வசப்படும். தன்னம்பிக்கை இருந்தால் வானமும் வசப்படும். நாம் எதை அடைய முயற்சி செய்கின்றோமோ அதற்கு முதலில் தேவை தன்னம்பிக்கையே. தன்னம்பிக்கை இல்லையெனில் வாழ்க்கை கசந்து நரகமாகிவிடும். அத்தகைய தன்னம்பிக்கையை நாம் நாள்தோறும் வளர்த்து கொண்டு வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். ஒல்வது அறிவது அறிந்து அதன் கண் தங்கி செல்வர்க்கு செல்வது இல் என்ற பொய்யாமொழிக்கு அமைய ஒருவர் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்ற உந்துதலில் வாழ்பவனுக்கு தன்னம்பிக்கையே முதலில் தேவை. அத்தன்னம்பிக்கையுடன் செயற்பட்டு தமது தேவைகளை நிறைவு செய்வதுடன் பிறருக்கு உதவுகின்ற நற்பண்பினை உடைய உள்ளங்கள் என்றும் பாராட்டிற்குரியவர்கள். முயலும் மாமையும் வெல்லும், முயலாமை என்றுமே தோற்றுப்போகும். ஜானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதனுக்கு பலம் நம்பிக்கை. முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியும் என்பதே தன்னம்பிக்கை. உண்பதற்காக வாழாமல் வாழ்வதற்காகவே உண்ண வேண்டும். இருளென்று தெரிந்தும் நாம் கண்களை திறந்து கொண்டுதான் பயணிக்கின்றோம். அதேபோல் தோல்வி என்று தெரிந்தாலும் நாம் வெற்றி காணும் வரை முயற்சி செய்து கொண்டிருப்போம். வாழ்வில் தன்னம்பிக்கை இருந்தால் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நெடுநாள் வாழலாம். ஏதேனும் முடிவுகள் எடுக்க நினைப்பவர்கள் மனக்குழப்பத்துடன் மற்றவர்களை நம்பியும் இருப்பார்கள். இந்நிலையினை தவிர்த்து நாம் வாழ்வில் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி செல்ல வேண்டும். மனித வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது வட்ட பாதையில் சுற்றி சுற்றி வந்த இடத்திற்கே வருவதல்ல, சுழன்று சுழன்று செல்லக்கூடிய சுழலேணி வளர்ச்சி. சுழலேணியின் படிகளில் தொடர்ந்து முன்னேறி செல்ல தன்னம்பிக்கை தேவை. நாம் மனிதர்களாக பிறந்த நாம் தன்னம்பிக்கையுடன் செயற்பட்டு வாழ்வில் முன்னேறி செல்ல வேண்டும். தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நமக்கே. நன்றி. பேச்சினை வழங்கி சென்ற பாடசாலை மாணவி மகள்நிலாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பாடசாலை மாணவ மாணவியர்களுக்கான புத்தகப்பை வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். இந்த புத்தகப்பை நிகழ்வை தொகுத்து வழங்க நாம் ஆசிரியர் சு குமுதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அந்த வகையிலே இந்த புத்தகப்பையினை வழங்குவதற்காக நாம் முதலில் அழைத்து நிற்கின்றோம் திரு அபிஷேக் மற்றும் அவரது பாரியார் அவர்களை இந்த புத்தகப்பை நிகழ்வின் ஆரம்பத்தினை தொடக்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கனிமொழி, குயிலரசி, மேரியன் திலேனா, கலையரசி, நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த புத்தகத்தை வழங்குமாறு பாடசாலையினுடைய முதல்வர் திவ்யன், கிருபாலினி, நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஊடகவியலாளர் தலைவர் உள்வெளி ஊடக மையம் ஞானசங்கரி அண்ணா அவர்களை புத்தக பெயரை வழங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சாருஜா, சுகந்தினி, தொடர்ந்து புத்தகப்பையை வழங்குவதற்காக நாம் அன்புடன் அழைத்திருக்கின்றோம் திரு அபிஷேக் அவர்களுடைய தாயார் அவர்களை இந்த புத்தகப்பையை வழங்குமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். ஜாலிசை, முகிலர்,
தாய்நாட்டுக்கு திரும்பி மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் அவர்களே, அவருடைய பாரியார் அவர்களே, அன்பான தாய் அவர்களே, பாடசாலை முதல்வர் அவர்களே, அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனத்தினுடைய சேவையாளர்கள் என்று கூறுவதுதான் பொருத்தமாக இருக்கும். அதே போன்று மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள். அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய 3 ஆண்டுகள் பயணத்தினுடைய இறுதி நாள், 4வது ஆண்டினுடைய தொடக்க நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே முதலாவது அபிஷேக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்துக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். விசேஷமாக இந்த நிகழ்வினை இந்த பாடசாலை ஒன்றிலே நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறமைக்காக நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம் கல்வியிலே கடைசி நிலையிலும் வறுமையிலே முதல் நிலையிலும் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்கிறது. எங்களுடைய 30 வருட யுத்தம், அதற்கு பின்னரான 10 ஆண்டுகள் கடந்துள்ள பொழுதிலும் எங்களுடைய மக்களுடைய மத்தியிலே முன்னேற்றங்கள் படிப்படியாக அதிகரித்திருந்தாலும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் மீண்டும் நாங்கள் அடிமட்டத்துக்கு செல்ல வேண்டிய நிலைகளே தள்ளப்பட்டிருக்கிறோம். மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம், அதே போன்று கல்வியாக இருக்கலாம், எல்லா விடயங்களையும் பாடசாலைகள் நீண்ட நாட்களாக விடுமுறையில் இருந்தது. இவ்வாறாக நாங்கள் மீண்டும் பின்னோக்கி செல்ல வேண்டிய நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக அபிஷேக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்துக்கு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பாடசாலை மாணவர்கள் பாடசாலை கல்வியை அவர்களுக்கு ஊட்டுவதனூடாக தூரநோக்கு இலக்காக கொண்டு எதிர்காலத்தில் எங்களுடைய பொருளாதார ரீதியிலும் கல்வியிலும் நாங்கள் முன்னோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 2 விடயங்கள் கூறி நான் முடிக்கின்றேன். அபிஷேக் ஃபவுண்டேஷனோடு கிளிநொச்சி ஊடக மையம் 2 நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. ஒன்று, கோவிட் காலத்திலேயே நாங்கள் கிளிநொச்சி ஊடக மையம் வீதியோரங்களில் இருக்கின்ற அனாதரவாக்கப்பட்ட மக்களுக்காக சமைத்த உணவுகளை வழங்கி கொண்டிருந்த பொழுது தாங்களாகவே முன்வந்து தாங்களும் இதற்கு கரம் கொடுக்க போன்று என கூறி எங்களோடு இணைந்து பயணித்தார்கள். ஒரு நாள் உணவினை கூட அவர்கள் எங்களோடாக அவர்களுடைய கரங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி செய்திருந்தார்கள். அந்த வகையிலே அதொரு நிகழ்ச்சி திட்டம். அதனைத் தொடர்ந்து கோவிட் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்றினை அபிஷேக் ஃபவுண்டேஷன் தாமாக முன்வந்து செய்திருந்தார்கள். அதற்கு எங்களுடைய இணை அனுசரணையும் கேட்டிருந்தார்கள். நாங்கள் 2 தடவைகள் அவர்களோடு இணைந்து பயணித்திருக்கிறோம். அந்த வகையில் 2 தடவைகளிலும் பல விடயங்களை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவர்களிடம் இருக்கின்ற இளைஞர் அணி, அவர்களுடைய துடிதுடிப்பான பயணம், சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கு, இவ்வாறு அனைத்தையும் ஒன்று திரட்டி இந்த அபிஷேக் ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய ஸ்தாபக தலைவரும் இளைஞராக இருக்கிறபடினால் இளைஞர் வட்டத்தோடு இணைந்து இந்த பயணம் இன்னும் பல ஆண்டுகள் பயணிக்க வேண்டும், சந்ததியாக இந்த பெயர் நிலைக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எதிர்காலத்தில் உங்களுடைய பயணம் சிறக்க, உங்களுடைய குடும்ப இல்லற வாழ்க்கை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எமது ஃபவுண்டேஷனுடைய ஆலோசகர் திலீபன் அவர்களின் கவிதை இடம்பெறும். 3 வருஷம் முக்கி தாக்கி முனகி பிடிச்சு ஏதோ 4வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டுமேன்றதுக்காக நகைப்பாசி நான் கவிதை நொழி இருக்கிறேன், கேட்டு பார்ப்போம். வடக்கே இரணைமடு குளக்கோட்டை, வடக்கே இரணைமடு குளக்கோட்டை, தெற்கே ஆணையரவின் அணைக்கோட்டை, தெற்கே ஆணையரவின் அணைக்கோட்டை, நடுவிலே திகழும் கலைக்கோட்டை, நடுவிலே திகழும் கலைக்கோட்டை, இந்த நாடே புகழும் கிளிக்கோட்டை என்னுடைய ஊர், இந்த நாடே புகழும் கிளிக்கோட்டை என்னுடைய ஊர். என்னுடைய ஊருக்கு முதல் வணக்கம், என்னுடைய ஊருக்கு முதல் வணக்கம். முந்த நாள் ஒரு விழாவா, முந்த நாள் ஒரு விழாவா, முல்லைத்தீவு போவோமண்டு, முல்லைத்தீவு போவோமண்டு 10 ரூபா பஸ்ஸில் ஏறினேன், 10 ரூபா பஸ்ஸில் ஏறினேன். ஏறி அக்கம் பக்கம் ஜனம் பார்த்து, அக்கம் பக்கம் ஜனம் பார்த்து பெருமை பீத்தட்டுமண்டு, பெருமை பீத்தட்டுமண்டு 1000 ரூபாயை தூக்கி நீட்டினேன். மாத்திரத்துக்கு காசு இல்லையண்டு கடுப்பானான் கண்டக்டர். மாத்திரத்துக்கு காசு இல்லை, நாட்டில் டொலர் இல்லையண்டு கடுப்பானான் கண்டக்டர். கால் வைக்க கூட இடம் இல்லை, கால் வைக்க கூட இடம் இல்லை.
கம்பியை பிடிச்சி தொங்கி கொண்டு நின்றேன். கம்பியை பிடிச்சி தொங்கி கொண்டு நின்றேன். முன்னால் போக சொல்லி பின்னால் நின்ற கிழவன் உசுப்பேத்தினான். பின்னால் நின்ற கிழவன் உசுப்பேத்தினான். சாரதியின் காதுக்குள்ள கைப்பேசி சிரிக்கிறார் நெளிக்கிறார். அடிக்கடி கண்ணாடியை பார்த்து தலையை கோதியும் தான் விடுறார். பின்னால் இருந்த பட்டையும் கொஞ்சம் நெளிக்கிறாள் ஏன்னு தெரியல. மூச்சு முட்டி முக்குளித்து நின்ற போது தேராவில் முடக்கில் மடக்கி ஒரு வெட்டு நிமித்தினான் பாருங்கோ. பாதி உயிர் போயிட்டு வந்துச்சு. ஒரு வழியாக முல்லைத்தீவு போய் இறங்கி தேத்தண்ணி ஒன்று குடிப்பமண்டு கடை ஒன்று கபூந்தன். குஞ்சம்மாண்ட தேத்தண்ணி கடையில் சனம் கதைக்குது. அபிஷேக் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து 3 வருஷமா. அப்போ தான் நினைப்பு வந்துச்சு. நேற்று போல கிடக்கு 3 வருஷம் ஆச்சுண்டு. 3வது வருஷ விழா ஒன்று செய்வோமண்டு டீமாக இருந்து வியாக்கியானம் பறைய அந்த விழாவில் பலருக்கு பல நிகழ்வு. தலைவர் அவர் எங்கேயோ நான் வாய்ச்ச கவிதையை கேட்டுட்டு என்னை பார்த்து கவிதை எழுத சொன்னார். சரி, கவிதை என்னும் பேரரசை வரவுக்காய் கையினிலே கோல் பிடித்து காத்திருந்த நேரம் அது. எல்லாரும் சொல்கிறாங்க ஏதோ கிறுக்குவமெண்டு பேனாவை எடுக்க அடே துளைஞ்சு போவானே உனக்கு எதுக்கு வேண்டாத வேலையண்டு பேனாவும் என்ன பார்த்து பப்பர பாண்டு பெல்லா காட்டுது. என்ன பிரகண்டமோ நான் கண்டதையும் கடந்ததையும் வச்சு சும்மா அடித்து விடுவோம் என்று முடிவெடுத்தேன். சரி, என்ற கவிதையை தான் கொஞ்சம் கேட்டு பாருங்கோ. பட்டென்று சொல்லெடுத்து சட்டென்று கவிதெடுக்க நான் என்ன காலமேகமா அல்லது கம்பனா வைரமுத்து போல் தீந்தமிழில் சொல்லெடுத்து செந்தமிழில் கவிதொடுப்பேன் இந்த விழாவின் நாயகன் மீது பக்கத்தில் ஜாரது திரும்ப சொல்லிங்க. இவனை பாட இலக்கணத்தில் வார்த்தைகளே இல்லை. அதனால்தானோ என்னமோ எனக்கும் கவி வரவே இல்லை. இறைவன் இல்லையேல் இவ்வுலகம் இல்லை. இவன் இல்லையேல் இப்பவுண்டேஷனே இல்லை. அபிஷேக் இவன் ஒரு சிட்டு அழுக்குப்படியா பட்டு இந்நிகழ்வின் தலை பொட்டு இவன் என் கவியை செவி கொடுத்து கேட்க வேண்டும் சொட்டு இதற்கு தேவையில்லை துட்டு இருந்தும் என் கவி கேட்டு நீ கைதட்டு காற்றோடு காற்றாக கலந்து போய்விடாமல் காலத்தின் பதிவாக தொடர்ந்து வாழ வேண்டும் என்று நச்சரித்து நண்பர்கள் வேண்டியதால் இச்சையொன்று இவனுழந்து தூண்டியதால் அபிஷேக் நாமம் பூண்டு ஃபவுண்டேஷன் ஒன்றை கொண்டு உருவாக்கி நடத்தலானான். வெளிநாடு கண்டு விலாயம் பறஞ்சு நீட்டி நிமித்தி வெள்ளையும் சுள்ளையுமாய் கயஸ் பிடிச்சு திரிஞ்சு சுதிகாட்டினவியல் மத்தியில் மண்ணுக்காய் தன் மக்களுக்காய் வன்னி மண் காத்த உறவுகளுக்காய் வன்னி மண் காத்த உறவுகளுக்காய் ஓயாமல் உழைத்த தனவான நீ போரால் வலுவிழந்து அகதியாய் நின்ற மக்களுக்கு அகிம்சையாய் நீ வந்து அரவணைத்து உதவினாய். ஃபவுண்டேஷன் மூலமாக பரிதவித்த உறவுகளை தேடி மீளியூர் பெற வைக்க மிகப்புடன் நீ இழந்தாய். அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு பிரச்சனை என்று உனக்கு பணிப்பாளர் பாய்ந்தடிக்க பண்புடனே கையாண்டு பணிவுடன் உதவினாய்.
வெஞ்சமராடி வெந்து போன உறவுகளுக்கும் போரின் வடுக்களால் நொந்து போன உயிர்களுக்கும் பலமான வாழ்வுக்கு ஆதாரம் நீ செய்தாய். இளைஞர்களின் விளையாட்டுக்கு, பெண்களின் முயற்சிக்கு, சுயதொழில் வாய்ப்புக்கு, சுயகட்டல் வாய்ப்புக்கு சுயமாய் நீ உதவி சுகமாய் வாழ வைத்தாய். சுமையாகி விட்டதே என்று சுள்ளன்று எரியாமல் சுட்டிப்பையனை சுறுசுறுப்பாய் நீ நடந்தாய். நிறுவனம் மூலம் நிறைய செய்யலாம் என்று அது கொண்ட நீ திறந்து நீண்ட பணிக்கு வழிவகுத்தாய். நிறுவனம் மூலம் நிறைய செய்யலாம் என்று அது கொண்ட நீ திறந்து நீண்ட பணிக்கு வழிவகுத்தாய். பெருமைகள் பல உண்டு, பெறுபவரும் தானுண்டு, பெற்றவற்றை நீ சேர்த்து பெறுபவருக்கு நீ வழங்கு. பெருமைகள் பல உண்டு, பெறுபவரும் தானுண்டு, பெற்றவற்றை சேர்த்து பெறுபவருக்கு நீ வழங்கு. தொடர்ந்தும் உம்புகள் தரணியில் உயர்ந்திட அபிஷேகம் செய்து வாழ்த்துகிறேன் கவிப்பாவால். ஃபவுண்டேஷன் பணிப்பாளர் என்று நாமம் தான் உனக்கு, ஃபவுண்டேஷன் பணிப்பாளர் என்று நாமம் தான் உனக்கு. ஆனால் நாய்படா பாடுபட்டு நாக்கு தொங்க 4வது வருஷம் மட்டும் உழைத்த பெருமை கண்ணியமானவனை சாரும். பணிப்பாளர் அவனை முன்னமே தெரியும், எனக்கு முன்னமே தெரியும். ஆனாலும் நண்பன் ஒருவன் மூலம் ஃபவுண்டேஷன் பதவிற்காய் பல தடவைகள் பாவப்பட்ட மூஞ்சியோடு என்னை பைத்தியம் பிடிக்க வைத்து விட்டான். என்னையும் அதில் ஒருத்தனாக்கி ஆலோசகர் ரெண்டு பெரிய பொறுப்பை தர எனக்கும் ஏதோ நிறைய தெரியும் போலே என்று நினைச்சு பெருமை அடைஞ்சேன். இவன் எனக்கு கோல் பண்ணினாலே ஈரல் கருகும் வாய்க்கால் சத்தி வருவது போலும் இருக்கும். துளைவான் அறுவான் என்ன வேலையை தான் தலையில் கட்ட போகிறான் நினைக்கும் போது முதுகுக்கு கூணல் விழும் மூளைக்கு பிரஷர் வரும். சும்மா தான் எடுத்தன் ஒன்றுமில்லை என்று ஒரு உருட்டு விடும்போது தான் நெஞ்சுக்கு தண்ணியே வரும். அலுவலகம் தானுண்ட உருவாக்க அலுவல் பார்த்தம். முடியவில்லை வேலைகள், விடியவில்லை இன்னும் பல இரவுகள். தூங்கி தூங்கி விழும்போதெல்லாம் தேத்தண்ணி ஒன்றை தந்து தகட்டாமல் வேலையை பார்த்தான். தெட்ட தெளிவாய் சிலைமுறை பேசினாலும் தெண்டி சிரிச்சு மெல்ல கிடப்பான். செயலாளர் ரெண்டு ஒருத்தனோட சேர்ந்து நீ ஆடிய ஆட்டம்தான் கொஞ்சம் நெஞ்சமோ வேலை செய்வோம் என்று கூப்பிட்டுட்டு நான் மட்டும் வேலை செய்ய அவர் ஒருத்தர் ஃபோனில் டிக்டாக் பார்க்குறதும் இஞ்சால் ஒருத்தர் புரிந்தர் கொள்வர் 2 மணித்தியாலம் ஓட்டுறதும் என்னென்ன விளையாட்டுகளை தான் காட்டினியல். உங்களை நெச்சால் எனக்கு வெறும் கடுப்பை அடக்கினாலும் உடைக்கணும் போல தோணும் இடுப்பை. ஆனால் ஒரு போதும் மூட்டியதில்லை இதற்காக நான் அடுப்பை. ஆனால் ஒன்று மோனே என்னை அப்பு இந்த நெப்பு உமக்கு ரொம்ப தப்பு. ஒரு நாள் வந்து இறுகும் நல்ல ஆப்பு. இப்போவே ரெடி பண்ணும் ஒரு பெரிய சூப்பு. வேணுமெண்டா நான் தாரம் கப்பேன். இனி எங்கிட்ட வேணாம் உங்கள் மத்தாப்பு. ஃபவுண்டேஷன் பணிக்காய் பல நேரம் பாடாய் உழைத்த தலைவன் அவன். அன்பானவன், பண்பானவன், அடக்கமானவன், அமைதியானவன். இவன் ஒரு பிடிப்பு, ஆசான் என்பது இவன் படிப்பு. இவனிடம் நமது நடிப்பு, அதற்கு அவன் கொடுப்பான் ஒரு மடிப்பு. தலைமை பொறுப்பை தைரியமாய் கையாண்டு எல்லோர் மத்தியிலும் தங்கமாய் உயர்ந்தாய் நீ, வெள்ளி தகரமாய் முளைந்தாய் நீ. இப்பவுண்டேஷன் பணிக்காய் தொடர்ந்து முளைப்பாய். நிதர்சனமான பணிகளை இந்நெத்திலமை பேசட்டும். வாழ்க வளமுடன். மற்றவர் யாரையும் நான் போற்றவில்லை என வருத்தமோ போற்றியவர் மூலம் நானானேன் புட்டாய். அதனால்தான் அவர் நெஞ்சை தொட்டேன் கொஞ்சம் கட்டாய். ஃபவுண்டேஷன் வளர்ச்சிக்காய் மக்களின் நலனுக்காய் உழைத்த நீர் யாவரும் தலனியில் உயர்ந்தவரே. தன் திருவை செலவிட்டு மக்கள் வாழ வழி அமைத்தவர். உதவிகள் பல புரிந்து நம்மையெல்லாம் வென்றவர். புலமை நிறைந்து பெருமை அடைந்து புகழின் உச்சியில் தவழ்ந்தவர். மக்கள் நிலைமை அறிந்து கடமை உணர்ந்து உலகம் மெச்சவே இழந்தவர். பாடுகின்ற பூங்குயிலே பாடு ஒரு இசைப்பாட்டு. ஆடுகின்ற வனமையிலே ஆடு அதன் இசை கேட்டு. புலந்திடும் இப்பொழுதில் மலரட்டும் அபிஷேக் என்னும் ஒழுக்கீட்டு. மகத்தான வாழ்வு தந்து மக்கள் பணியாற்றும் அபிஷேக் ஃபவுண்டேஷனே உமக்கு தூவிடுவோம் நறுமலர்கள், உம்பாதம் துதித்துடுவோம் இதயத்தால். நானோ கவிஞன் இல்லை. நான் இங்கு சொல்லியிருக்கும் கருத்துக்குள்ளோ சுருக்கம். என் கவிதை மேல் ஏற்பட்டதா உங்களுக்கு சின்ன மயக்கம்?
என் கவிதை மேல் ஏற்பட்டது உங்களுக்கு சின்ன மயக்கம். என் விரல்கள் வருடிய வரிகளுக்கு கேட்கிறேன். நன்றி, வணக்கம். கவிதையை வழங்கி சென்ற திலீபன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2022ஆம் ஆண்டுக்கான 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி எமது ஃபவுண்டேஷனுடைய வளர்ச்சிக்காக மிகவும் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய உறுப்பினர்கள் அனைவரையும் கௌரவிக்கின்ற தருணம் இத்தருணம். 2019ஆம் ஆண்டு தொடக்கம் இன்றைய நாள் வரை ஏதோ ஒரு வகையில் எமது ஃபவுண்டேஷனுக்காய் ஏதோ ஒரு தங்களது பங்களிப்பை இந்த ஃபவுண்டேஷனுக்காய் அவர்களது நேரத்தை ஃபவுண்டேஷனுக்காய் சிறு துரும்பாயினும் எமக்காக ஃபவுண்டேஷனுக்காக மண்ணுக்காக எங்கள் மக்களுக்காக செலவழித்த உங்களை எமது ஃபவுண்டேஷன் நிறுவனர் அபிஷேக் அவர்கள் கௌரவிக்க வேண்டும் என்று ஒரு யோசனையை முன்வைத்தார். அந்த யோசனையின் பிரகாரமே அனைவரையும் கௌரவிப்பது அவர்களது உழைப்பிற்கு நாம் கொடுக்கும் பெருமை உயர்வு. அது ஊதியமாக அல்லாவிட்டாலும் ஒரு நினைவு பரிசாக அமைய வேண்டும் என்பது எம் அனைவரினதும் ஆசை. அபிஷேக்கினுடைய ஆசையை நிறைவேற்றும் முகமாக இங்கே முதல் நிகழ்வாக அபிஷேக் அவர்களால் உறுப்பினர்களுக்கான நினைவு சின்னம் மற்றும் அடையாள அட்டையும் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. அந்த வகையிலே இதற்காக நாம் முதலில் அழைத்து நிற்கின்றோம் எமது நிறுவனத்தினுடைய ஸ்தாபகரும் நிறுவனருமான அபிஷேக் மற்றும் அவரது துணைவியார் அவர்களை இந்த கௌரவிப்பு நிகழ்வினை செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அன்புடன் அழைத்திருக்கின்றோம். எமது நிறுவனத்தினுடைய பணிப்பாளராக கடந்த 4 வருடங்களும் கடமையாற்றி தனது சேவையை இந்த மக்களுக்காக தனது கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் மாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு சுந்தரலாசா லிசந்தன் அவர்களை அந்த கௌரவிப்பினை முதலாக ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வளர்ச்சிக்காக இந்த உதவியை நல்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். தொடர்ந்தும் நாம் நிதர்சன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். சுந்தரராசா நிதர்சன், அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் சுந்தரராசா நிதர்சன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அந்த கௌரவிப்பினை பெறுவதற்காக அடையாள அட்டை மற்றும் நினைவு சின்னம் நாம் அழைத்து நிற்கின்றோம். அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் கீர்த்தனன் அவர்களை இந்த நிகழ்வில் அடையாள அட்டை மற்றும் நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். மேலும் நாம் அழைத்து நிற்கின்றோம் இந்த ஃபவுண்டேஷனுடைய உப செயலாளர் திரு செல்வி ரவிச்சந்திரன் அபிநயா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இந்த அடையாள அட்டை நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவித்த திரு அபிஷேக் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாம் இந்த அடையாள அட்டை மற்றும் நினைவு சின்னத்தை வழங்குவதற்காக அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். மேலும் நாம் அழைத்து நிற்கின்றோம் நகலகுமாரன் காஜத்திரி அவர்களையும் இந்த கௌரவிப்பினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து நாம் மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம் அலெக்சாண்டர் சலூஜா அவர்களையும் இந்த கௌரவிப்பினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரண்யா ரெண்டு மேலும் அடுத்த புத்தக பையனை வழங்கி கௌரவிக்கிறதுக்காக நாங்கள் அன்புடன் அழைத்திருக்கின்றோம் அபிஷேக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய உறுப்பினர் தனுசன் அண்ணா அவர்களை இந்த நிகழ்வின் புத்தக பையனை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த
புத்தக பயிரை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மலர் நிலவன் எழில் நையா. உதயவர்கள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அபிஷேக் ஃபவுண்டேஷன் அவர்களுடைய உறுப்பினர் மற்றும் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்துடைய உறுப்பினராகவும் இருக்கின்ற உதயவர்கள் அவர்களை இந்த புத்தக பயிர்களை வழங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உஜிதா. வழங்கி வைக்கும் நிகழ்விற்காக நானிலா உறுப்பினர் அபிஷேக் ஃபவுண்டேஷன் அவர்களை புத்தக பயிர் வழங்கி வைக்கும் நிகழ்விற்காக அன்புடன் அழைக்கின்றோம். அர்ச்சனா. இரண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டுக்கான 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே பாடசாலை மாணவர்களுக்கான இந்த நிகழ்வின் நினைவு சின்னத்தை வழங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கணேஸ்வரன் தனுசன் அவர்களையும் இந்த நினைவு சின்னத்தை மற்றும் அடையாள அட்டையை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மேடையிலே திருமதி செல்வகுமாரி அவர்கள் வீற்றிருக்க வழங்குறதுக்காக நாம் தலைவர் மற்றும் பணிப்பாளர் மற்றும் ஆலோசகர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். ஆண்டுக்கான ஆண்டு விழாவின் கதாநாயகன் அபிஷேக் அவர்களுக்கு நினைவு சின்னம் வழங்கும் நிகழ்வு தொடர்ந்து திரு லிசந்தன் அவர்களால் ஆலோசகர் செல்வகுமாரி அவர்களுக்கான நினைவு சின்னமும் அடையாள அட்டையும் தற்பொழுது அரங்கிலே வழங்கப்படுகின்றது. இந்த நினைவு சின்னத்தையும் அடையாள அட்டையும் பெறுமாறு என்று நினைக்கின்றோம். வழங்கி வைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டும் இந்த அபிஷேக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே இந்த நிறைவு விழாவையும் 4ஆம் ஆண்டுக்கான தொடக்க விழாவையும் தான் நாங்கள் அரங்கேற்றி வருகின்றோம். நிறைவு விழா என்பது நாம் செய்த சாதனைகளைத்தான் பட்டியலிட்டு இங்கே பேசி வருகிறோமே ஒழிய ஒரு உறுதி பூண வேணும். இன்னும் நாங்கள் இந்த மண்ணுக்காய் இந்த மக்களுக்காய் எமது ஃபவுண்டேஷன் சார்பாக ஏதோ ஒன்றை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது அதிலே தான் நான் நினைக்கிறேன் 4வது ஆண்டிலே நாங்கள் அனைவரும் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 4வது ஆண்டு என்பது எமது நிறுவனத்தை பொறுத்தவரை மிகவும் பாரிய சவால்களுக்கு மத்தியில் கடந்து வந்த ஒரு பாதை. அது COVID-19 தொற்றாக இருக்கலாம், அல்லது ஏனைய அனர்த்தங்களாக இருக்கலாம், தொடர் பொருளாதார நெருக்கடிகளாக இருக்கலாம், நான் ஏற்கனவே கூறியது போல டொலர் பற்றாக்குறையாக இருக்கலாம். இது எல்லாமே எமது ஃபவுண்டேஷனை அல்லது எமது மக்களை எமது மக்களுக்காக தாக்கம் செலுத்துகின்ற ஒரு காரணிகளாக அமைகிறது. இந்த பாரிய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் எமது பணிகளை முன்னெடுக்க இங்கே அனைவரும் உறுதி பூண வேணும். அந்த பணியின் ஒரு நிமித்தமாகத்தான் நாம் அனைவருக்குமே எமது அபிஷேக் அவர்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக அந்த நினைவு சின்னத்தை கௌரவித்து வழங்கியிருக்கின்றோம். இந்த நிகழ்வானது வெறுமனே அபிஷேக்கை மட்டுமோ அல்லது ஃபவுண்டேஷனை மட்டுமோ கௌரவிக்கின்ற நிகழ்வு அல்ல. இந்த நிகழ்வானது அபிஷேக் என்ற ஒருவர் இல்லாட்டி அபிஷேக் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு நிறுவனம் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து வருவதற்கு காரணமாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்குமான ஒரு கௌரவிப்பு தான் இந்த நிகழ்வு. அதற்கான ஒரு விருதாக இது சாதாரணமாக ஒரு சாம்பியன் கப்பாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு விருதாகவே நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு அடுத்து நாம் இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு நாங்கள் என்னத்தை செய்ய போகிறோம் என்ற ஒரு உயரிய எண்ணம் எமக்குள் தோன்ற வேண்டும். அதற்காக நான் நினைக்கிறேன் அபிஷேக் ஃபவுண்டேஷன் தொடர்ந்தும் உழைக்கும், தொடர்ந்தும் பல திட்டங்களோடு செயற்படுகின்றது என்று. அந்த வகையிலே அபிஷேக் ஃபவுண்டேஷனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நினைவு சின்னத்தை வழங்குவதற்காக தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தொடர்ந்து நாம் அழைக்கின்றோம் கஜானி அவர்களை நினைவு சின்னத்தை பெறுவதற்காக அன்புடன் அழைத்திருக்கின்றோம்.
கஜன் வேணாம் வேணாம் தொடர்ந்து வளங்களின் ஒரு ஏற்புரையினை நிகழ்த்துவதற்காக திருமதி சு குமுதா அவர்கள் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எமது ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினால் பாடசாலையின் கோரிக்கைக்கு அமைவாக 30 மாணவர்களுக்கான புத்தகப்பை மற்றும் கற்றல் உபகரணங்களும் மேசைகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் ஏற்புரையினை எமது அபிஷேக் ஃபவுண்டேஷனுக்கு நிகழ்த்த வேண்டும் என்று எமது இந்த பாடசாலை சமூகம் வேண்டியற்கனவாக நாங்கள் அதனை நிகழ்த்துவதற்காக அன்புடன் அழைக்கிறோம் திருமதி சு குமுதா அவர்களை. அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய ஆலோசகருக்கான அந்த அடையாள அட்டை நினைவு சின்னம் வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். அதனை வழங்குவதற்காக சூரியகுமார் நிரோசா அவர்களை அழைக்கிறோம். ஆலோசகர் திலீபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்நிகழ்வின் தலைவர் அவர்களுக்கும் அபிஷேக் ஃபவுண்டேஷன் நிறுவனர் அவர்களுக்கும் அவரது துணைவியார், தாயார் மற்றும் அபிஷேக் ஃபவுண்டேஷன் அமைப்பின் அமைப்பாளர்கள் அனைவருக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகவியலாளர்கள், ஏனைய நிறுவன உத்தியோகத்தர்கள் மற்றும் நமது பாடசாலையின் முதல்வர் அவர்களுக்கும், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, அபிஷேக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினால் எமது பாடசாலை மாணவர்களின் கற்றற் செயற்பாடுகளை ஊக்குவிப்பதற்காக அவர்களால் 30 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அதையிட்டு நாம் பெரும் மகிழ்வடைகின்றோம். அத்துடன் எமது பாடசாலையின் மாணவர்கள் தரம் 11இல் கல்கின்ற மாணவர்கள் மேலதிக வகுப்புகளை மேற்கொள்வதற்கு இடர்படுகின்ற போது முதல்வர் அவர்களின் கோரிக்கைக்கு இணைவாக எமது மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை இலகுபடுத்துவதற்காக அபிஷேக் ஃபவுண்டேஷன் அமைப்பினரால் 10 மேசைகள் வழங்கப்பட்டது. அதனையிட்டு நாம் பெரும் மகிழ்வு அடைவதுடன் அவர்கள் எமது மாணவ செல்வங்களுக்கு வழங்கிய உதவிகளை ஏற்று அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். எனவே அவர்களது உதவி மீண்டும் மீண்டும் எமது மாணவர்களுக்கு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் கேட்டு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. ஏற்புரையை வழங்கிய பாடசாலையினுடைய ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 2022ஆம் ஆண்டுக்கான 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே இந்த நிகழ்வினுடைய கதாநாயகனாக வீற்றிருக்கின்ற திரு அபிஷேக் அவர்கள் பிரதம விருந்தினர் உரையாற்றுவார். அந்த உரையினை வழங்குவதற்காக நாம் அவரை மேடைக்கு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். கலந்து கொண்டிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் அபிஷேக் ஃபவுண்டேஷனின் அங்கத்தவர்களாகிய உங்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்க வேணும். அதனூடாக பல பேருக்கு உதவி செய்ய வேணும். அதாவது வறிய மக்களுக்கு வறுமையால் கல்வியலை கற்க சிரமப்படுகின்ற மாணவர்களுக்கும் உதவ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஃபவுண்டேஷனை இவ்வளவு வெற்றிகரமாக 3 வருடங்கள் நிறைவு பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற ஃபவுண்டேஷனுடைய அங்கத்தவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அத்துடன் அபிஷேக் குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கும், ஆஸ்திரேலியாவில் வேலை செய்து கொண்டு அவர்களுடைய சலரியில் பண உதவிகளை வழங்கிய எனது உறுப்பினர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்களுக்கும் நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றும் இந்த பாடசாலையின் முதல்வர் அவர்கள் கேட்டதுக்கு இணங்க என்னுடைய ஸ்டோரியை இப்போ நான் சொல்லணும்னா நிறைய நேரம் பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். நானும் இதே கிளிநொச்சியில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள் தான். நான் இங்கே வந்து கிளிநொச்சி ஹிந்து காலேஜில் தான் நான் படித்தேன். நான் 16 வயசில் வந்து இந்த போர் சூழலில் இந்த மாதிரி நான் காயப்பட்டு என்னுடைய தங்கச்சாக்கள் 2 பேரும் வந்து ஒரே ஒரு பிள்ளை தான். இப்போ நான், அம்மா, அப்பா, இதுதான் 3 பேரும் சேர்ந்து
ஆஸ்திரேலியாவுக்கு பல ஒரு ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு ஆஸ்திரேலியாவில் போய் இருந்தேன். ஆனால் நான் காயப்பட்டு எனக்கு சுயநினைவு திரும்பினதிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு விஷயம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து எனக்கு மைண்டுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. ஸோ எப்படியாவது நான் எனக்கு சின்ன வயசில் இன்ஜினியர் ஆகணுமென்றது என்னுடைய கனவு. ஆனால் நான் இங்கே ஓயலோட படிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்க முடியாமல் ஒரு சூழல் வந்துச்சு. நான் அப்படி இருந்தும் அந்த கனவுலேயே ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் ஆஸ்திரேலியா சென்று, நான் உண்மையாக ஓயலில் இங்கிலீஷ் ஃபெயில், ஏனென்றால் அந்த போர் சூழலில் என்னால் தொடர்ந்து படிக்க முடியலை. ஆனால் அங்கே போய் திருப்பி இங்கிலீஷ் படித்து அந்த மொழியில் அங்கே வந்து ஒரு அந்த பில்டர்ஸ் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து வீடு கட்டுறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, ஆனால் அங்கே வந்து லைசன்ஸ் தேவை. ஸோ அதை வந்து எடுத்து என்னுடைய கம்பெனியை வளர்க்குறதுக்கு முதலாவது காரணம் வந்து என்னுடைய முயற்சியை நான் என்றைக்குமே நான் விடவே இல்லை, என்னையை நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களை எக்காரணம் கொண்டும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்கள் தான் ஹீரோ, உங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோஸ். அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களோட மனசில் விதைச்சு கொண்டு தொடர்ந்து பயணிச்சிங்கன்னு சொன்னால் நீங்களும் பெரிய பெரிய வெற்றியாளர்களாக வரலாம். மற்றது நாங்கள் எப்போவுமே வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி என்றைக்குமே நினைச்சிடக்கூடாது, ஓடிக்கொண்டே இருக்க வேணும். நீங்களும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவை 3வது ஆண்டு முடிவும் 4வது ஆண்டு தொடக்க விழாக்கும் இப்படி ஒரு அருமையான இடத்தையும் வழங்கி இப்படி ஒரு உரைகளை நிகழ்த்தின இந்த பாடசாலை நிர்வாகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் முதல்வருக்கு பிறகு சொல்கிறேன். அவன் வந்து உங்களுக்கு எல்லாரும் இருக்கிறதுக்கான அதை உங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லுவாள். நன்றி, வணக்கம். பிரதம விருந்தினர் உரையாற்றி சென்ற திரு அபிஷேக் அவர்களுக்கு இந்த நிலையிலே நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினுடைய இறுதிக்கு நாம் வருகை தந்துவிட்டோம். உண்மையிலேயே இதுவரை கூட எனக்கு கூட அந்த நினைவு வரவில்லை. ஆனால் தற்பொழுது திரு அபிஷேக் அவர்கள் இந்த கருத்துரையின் மூலமாகவே எனக்கும் நினைவுபடுத்தினார். நாம் இங்கு பல வேலை திட்டங்களை ஃபவுண்டேஷன் மூலமாக செய்கின்றோம் என்றால் எங்கேயோ இருந்து ஒருவர் ஏதோ ஒரு வழியில் பணம் தர வேண்டும். அது எமது உறவுகளாக இருக்கலாம், அல்லது ஆஸ்திரேலியாவில் உள்ள உறவுகளாக இருக்கலாம், அல்லது எமது நண்பர்கள் குழுவாக இருக்கலாம், யாராவது ஒருவர் இல்லாட்டி அபிஷேக்காகவும் இருக்கலாம். நாம் அவர்களுக்கு எமது மக்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றனர். கூடுதலாக இங்கிருந்து யுத்தத்தின் பின்னர் அல்லது யுத்த காலத்தில் புலம்பெயர்ந்து அகதிகளாக போனவர்களும் இல்லாட்டி புலம்பெயர்ந்து போன அந்த உறவுகளும் தான் இன்று எமது மக்களுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அந்த மக்களுக்கு நன்றி கூற வேண்டிய கட்டாய கடமை எமது ஃபவுண்டேஷனுக்கும் உண்டு, எமது தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் உண்டு. அந்த வகையிலேயே நாம் இதுவரை அதை கவனிக்காமல் விட்டாலும் திரு அபிஷேக் அவர்கள் நினைவு கூர்ந்து இங்கே அவர்களுக்கும் இந்த 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே நன்றி கூறியிருப்பது பெருமை. தொடர்ந்து இந்த நிகழ்வினுடைய இறுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். 2022ஆம் ஆண்டுக்கான 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே இறுதி நிகழ்வாக நன்றியுரை இடம்பெறும். நன்றியுரையினை நமது ஃபவுண்டேஷனுடைய உப செயலாளர் செல்வி அபிநயா ரவிச்சந்திரன் அவர்கள் நிகழ்த்துவார். சபையில் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மதிய நேர வணக்கங்கள். எழுமை எழுப்புறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு என்ற வள்ளுவரின் குரலுக்கு இணங்க நம் துன்பத்தை ஒழித்தவரின் நட்பினை ஏழேழு பிறப்பிற்கும் மறவாது நினைத்து போற்ற வேண்டும். அத்தகைய செயலை செய்கின்ற அபிஷேக் ஃபவுண்டேஷன் நிறுவனரும் இந்நிகழ்வின் பிரதம விருந்தினருமான திரு ப. அபிஷேக் அவர்களுக்கும் அவரது துணைவியார் பவித்ரா அவர்களுக்கும் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் அபிஷேக் ஃபவுண்டேஷனின் இணை ஸ்தாபகர் விஸ்வரூபன் அவர்களுக்கும் எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு அபிஷேக் ஃபவுண்டேஷன் 3 வருட காலத்தை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடாத்தி செல்வதற்கு உறுதுணையாகவும் அதற்கு சிறப்பாகவும் நடாத்தி செல்ல நமது முழு பங்களிப்பை வழங்கிய அபிஷேக் ஃபவுண்டேஷன் உறுப்பினர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமது பல்வேறு வேலைகளின் மத்தியிலும் சிரமம் பாராது இந்நிகழ்வை ஏற்று வருகை தந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ள கிளிநொச்சி விவேகானந்தா வித்யா
வித்தியாலய அதிபர் திருமதி ஜே மாணிக்கவாசகம் அவர்களுக்கும் திரு அபிஷேக் அவர்களின் தாயார் திருமதி பத்மநாதன் பவானி அவர்களுக்கும் அபிஷேக் ஃபவுண்டேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் எமது அழைப்பை ஏற்று சிரமம் பெறாமல் வருகை தந்த கௌரவ விருந்தினர்கள் தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற அதிகாரி திரு ஜெயாளன் அவர்களுக்கும் கிளிநொச்சி மாவட்ட ஊடக அமைய தலைவர் திரு சப்தசங்கரி ஞானசங்கரி அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டின் தற்போதைய நிலையினை கருத்தில் கொண்டு தாமாக முன்வந்து தேவையான உதவிகளையும் நிதி பங்களிப்பினையும் அபிஷேக் ஃபவுண்டேஷனுக்கு வழங்கிய நல்லுள்ளங்களான தயூரா, நிதர்சன், ரதீபன், சென்டெக்ஸ்காம் இயக்குனர் ஜாதவன் சிவராஜா அவர்களுக்கும் அகம் முகம் மலர்ந்து பாராட்டுகளையும் நன்றிகளினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விழாவினில் கலந்து கொண்டு தமது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட நல் உள்ளங்களிற்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வில் கொண்டு தமது திறமைகளை இம்மேடையிலே இந்நிகழ்வில் கலந்து கொண்டு தமது திறமைகளினை வெளிப்படுத்திய மாணவிகளுக்கும் அதற்கு பக்கபலமாயிருந்து வழிநடத்திய பாடசாலை ஆசிரியர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்நிகழ்வு செவ்வனே சிறப்பாக நடந்தேற உதவி புரிந்த ஒளி அமைப்பாளர் மற்றும் வடிவமைப்பாளருக்கும் எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வு நடைபெற நேரடியாகவும் மறைமுகமாகவும் தங்களது உதவிகளை தந்து உதவும் கரங்களிற்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வில் யாரிற்கேனும் நன்றி கூற தவறியிருந்தால் அவர்களுக்கும் அபிஷேக் ஃபவுண்டேஷனின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு எனது நன்றியுரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றியுரையினை வழங்கி சென்ற அபினியா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இத்தோடு 2022ஆம் ஆண்டுக்கான அபிஷேக் ஃபவுண்டேஷனுடைய 3ஆம் ஆண்டு நிறைவு விழா இனிதே நிறைவு பெறுகிறது. 4ஆம் ஆண்டு தொடக்கம் இனிதே ஆரம்பிக்கின்றது. மீண்டும் இன்னொரு ஆண்டு விழாவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றும் திலீவன். நன்றி. மேடையிலே இன்னொரு அறிவிப்பு. அபிஷேக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்துடைய உறுப்பினர்கள் அனைவரையும் தொடர்ந்தும் இந்த மேடையிலே 2 நிமிடம் இருக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். மற்றவர்கள் அனைவரும் கலந்து செல்லலாம். நன்றி.